ஹாய் ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு அகம் ப்ராப்பர்ட்டிஸ். திஸ் இஸ் பவி. இன்னைக்கு நம்ம என்ன லொகேஷனில் ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செம்பாக்கத்தில் தான் இன்னைக்கு ஒரு அழகான 3 BHKல ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து 3 BHK அப்பார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம சொல்ல போகிற அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரைவேட் டெரஸோட இருக்கு. ஸோ டீட்டெயிலாக 1 by 1 எல்லாமே ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அண்ட் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ரெகுலரான ப்ராப்பர்ட்டி வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ வாங்க இந்த அழகான யூனிட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ நம்ம இப்போ ப்ராப்பர்ட்டியோட லொகேஷன் தான் இருக்கும். வீட்டோட எலிவேஷன் ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க. விஷாகா கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களோட ஒரு ப்ராஜெக்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வெளியிலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெயின் கேட் நல்லா ப்ராடாவே கிரில் கேட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா மேலே ஏற்றி தான் இந்த அப்பார்ட்மெண்ட்டே நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம கூட சேல்ஸ் மேனேஜர் இருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்காக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. ஃபர்ஸ்ட் வந்து கம்பெனி பற்றி சொல்லிடுங்க சார். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நம்ம விஷா கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 15 இயர்ஸாக இந்த சரௌண்டிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தென் நம்ம எந்தெந்த லொக்கேஷன்ஸை நம்ம கவர் பண்ணுறோம்னா ஈஸ்ட் தாம்பரம் சரௌண்டிங் ஃபுல்லாகவே, தென் மடிப்பாக்கம், தென் மேடவாக்கம் சரௌண்டிங், கோயிலம்பாக்கம், ஸோ அப் டு ஒரு 45+ நம்ம ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 200+ ஹாப்பி கஸ்டமர்ஸ் இருக்காங்க நம்ம. சூப்பர் சூப்பர் சார். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பற்றி தான் நம்ம மக்களுக்கு எல்லாமே 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸாக்டாக லொகேஷன் பற்றி சொல்லிடுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு. இது எக்ஸாக்ட் பார்த்தீங்கன்னா தாம்பரம் வேளச்சி ரோட்டில் செம்பாக்கம்னு சொல்லி லொக்கேஷன். செம்பாக்கத்தில் மெயின் நம்ம ஹைலைட் பண்ணி பார்த்தீங்கன்னா MAV ஸ்விம்மிங் பூல் வரும். ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான். ஸோ அங்கே தான் நம்ம லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ ஸ்விம்மிங் பூலுக்கு பேக் சைட்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அம்யூனிட்டிஸ்லாம் என்ன சார் கொடுத்துருக்கீங்க? அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் அப் டு 3 floors பிளான் பண்ணியிருக்கோம் மேம். பவர் பேக் ஜென்செட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் நம்ம. EV சார்ஜிங் பாயிண்ட், ஆட்டோமேட்டிக் சென்சார், போர்வெல் பிளான் பண்ணியிருக்கோம். கவர்டு கார் பார்க்கிங், தென் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணியிருக்கோம் மேடம். சூப்பர் சார். நம்மளுக்கு இப்போ 3 BHKல 3rd ஃப்ளோரில் ஒரு 3 BHK யூனிட் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, பிரைவேட் டெரஸோட. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி சொல்லுங்கள். ப்ரீமியம் ஃபினிஷிங்கில் எப்படி நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க? ஃபிட்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைல்லாம் பார்த்தீங்கன்னா சோமானி பிராண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. 2x4 ஃபுல்லி வெக்டிஃபை டைல்ஸ் தான். பாத்ரூம் டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப் டு 10 feet ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஃபிட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பேரிவரில் போடுறோம் மேம். ஒயர்லாம் பார்த்தீங்கன்னா பாலிகேப். தென் பார்த்தா உங்களுக்கு வந்து மெயின் டோர் ஃபுல்லாகவே டீக்கில் நம்ம யூஸ் பண்ணுறோம். பெட்ரூம் டோர்ஸ்லாம் பார்த்தா ஃப்ளஷ் டோர்ஸு. இந்த பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் டோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா WPS, விண்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா UPVC வித் நெட்லாம் கூட ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் மேம். சூப்பர் சார். இப்போ ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க அப்படின்னா பேங்க் லோன் தான் சூஸ் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது என்னென்ன பேங்க் கூட நீங்கள் டைப் பண்ணியிருக்கீங்க அண்ட் எவ்வளோ % வந்து கொடுக்குறீங்க? எல்லாமே நேஷனல்ஸ் பேங்க்லாம் பிளான் பண்ணியிருக்கோம் மேம். SBI, LIC, HDFC, இந்தியன் பேங்க், இதில் 4 பேங்க்கில் நம்ம வந்து டைப்பில் இருக்கோம். அப் டு 80% வரை பேங்க் லோன் பண்ணி தரலாம் நம்ம. சூப்பர் சார். ஸோ உங்கள் சிவில் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு அப்படின்னா 80 to 90% வரைக்கும் பேங்க் லோனுமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அப்கமிங்கில் உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் எங்கெல்லாம் போயிட்டு இருக்கு சார்? இப்போ ஆன்கோயிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மடிப்பாக்கம், பெரும்பாக்கம், தென் மேலக்கோட்டையில் இப்போ ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. மடிப்பாக்கம், பெரும்பாக்கம், மேலக்கோட்டையூர். ஸோ இந்த 3 லொகேஷன்லேயே உங்கள் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே இல்லைனாலும் உங்களுக்கு அதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது, சீக்கிரமே காண்டாக்ட் பண்ணுங்கள். அதில் நம்மளுக்கு 2 and 3 BHKவா இல்லை 2 BHK? 2 BHK பிளான் பண்ணிருக்கோம், 3 BHK, தென் 4 BHK பிளான் பண்ணிருக்கோம். 4 BHK வரைக்குமே இருக்கு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ யூனிட் எப்படி இருக்குன்னு 1 by 1 எல்லாமே பார்த்துடலாம் வாங்க. ஸோ 3rd ஃப்ளோரில் லிஃப்ட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற இந்த யூனிட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ப்ரைவசியாகவே இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ஆப்போசிட் டோர் ஃபேஸிங் கிடையாது. நம்ம பார்க்க போகிற யூனிட் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு சேஃப்டி கிரில் பிளான் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ நீங்கள் வந்துட்டு ஷூ ரேக்லாம் பிளான் பண்ணணும் அப்படின்னாலுமே நம்மளுக்கு வெளியில் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ மெயின் டோரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான தீக்கூட்டில் நம்மளுக்கு மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே உள்ள வந்துருங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான லென்த்தியான ஹாலாவே நம்மளுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. ஹால் எந்த அளவுக்கு ஸ்பேஷியஸா இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஆல்சோ டிவி யூனிட்கான பிளான்மே பார்த்தீங்கன்னா இந்த வால்ல நம்மளுக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட் பண்ணும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீட்டுக்கு நம்மளுக்கு 3 phase EB கனெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஹாலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அழகாக பூஜா யூனிட்மே கொடுத்துருக்காங்க. பூஜா யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பூஜா யூனிட் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. மேலேயுமே நம்மளுக்கு நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஆல்சோ இங்கே பாருங்கள், இங்குமே நம்மளுக்கு கபோர்ட்ஸ்லாம் வச்சு ரொம்பவே சூப்பராக ப்ரீமியம் ஃபினிஷிங்கில் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு பக்கத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காமன் பாத்ரூம் இருக்குது. ஸோ காமன் பாத்ரூம்க்கு வெளியிலேயே நம்மளுக்கு வாஷ் பேஷன் பிளான் இருக்குது. ஸோ ஃபிட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நம்மளுக்கு பேரிவார் ஃபிட்டிங்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் டாய்லெட் பிளான் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு சீலிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பிராண்ட் நியூ அப்பார்ட்மெண்ட் அப்படின்றதுனால நம்மளுக்கு எல்லா ஃபிட்டிங்ஸுமே இருக்குது. சரிங்களா? ஸோ அப்படியே வந்துருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நல்லா ஸ்பேஷியஸாகவே கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 3 BHK யூனிட். நம்மளுக்கு 3 பெட்ரூமே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. ஸோ கபோர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஃபினிஷிங்கில் நம்மளுக்கு கபோர்ட் ஒர்க்ஸ்மே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் ஃபுல்லாகவே நம்மளுக்கு கபோர்ட் ஒர்க்ஸ் வச்சு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ இருக்குது. ஆல்சோ இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. சேம் நம்ம காமன் பாத்ரூம் பார்த்த மாதிரி தான். ஃபிட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பேரிவர் ஃபிட்டிங்ஸ் அண்ட் சீலிங் வரைக்கும் டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லா ஃபிட்டிங்ஸுமே இருக்குது. சரிங்களா?
அண்ட் அப்படியே வந்தீங்கன்னா இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஓப்பன் பால்கனி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பால்கனி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஸ்லைடிங் டோராக பிளான் பண்ணியிருக்காங்க. பால்கனியுமே நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சேஃப்டியாக கிரில் வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னாலுமே நம்மளுக்கு நல்லா சேஃப்டியாகவே இருக்கும். ஸோ இந்த சைட் பாருங்கள், நம்மளுக்கு ஃபுல்லாகவே கபோர்ட்ஸ் மேலேயும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் நம்மளுக்கு ஃபுல்லாகவே கபோர்ட்ஸ் வச்சு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனோடய நம்மளுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த சைடில் நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம் இருக்குது. ஸோ அங்கே நம்மளுக்கு கிச்சன் இருக்குது. அண்ட் என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டே நம்மளுக்கு தேர்ட் பெட்ரூம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். ஸோ இந்த செகண்ட் பெட்ரூமும் பாருங்கள் நல்லா பர்ஃபெக்டான சைஸில் நம்மளுக்கு இருக்குது. அண்ட் ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரீமியம் ஃபினிஷிங்கில் கபோர்ட் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோஸ் இருக்குது. அண்ட் எல்லா விண்டோஸ்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மஸ்கிட்டோ நெட் வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ ஸ்லைடிங் விண்டோஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்படியே வெளியில் வந்துடுங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்த ஓப்பன் கிச்சன் பார்த்துடலாம். ஸோ இந்த கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஓப்பன் கிச்சனாக நம்மளுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. நல்லா ஸ்பேஷஸாகவே இருக்குது. ஃபுல்லாகவே மாடலர் கிச்சனாக கொடுத்துருக்காங்க. நல்ல அட்ராக்டிவான கலர்ஸில் இருக்குது. பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இங்கே நம்மளுக்கு கிச்சன் ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. எல் ஷேப்பில் கிச்சன் பிளான் இருக்குது. அண்ட் உங்களுக்கு ஃபுல்லாகவே கபோர்ட்ஸ் இருக்குது. சரிங்களா? நம்ம வெசல்ஸ்லாம் நல்லா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்குமே நல்லா சூப்பராகவே இருக்கும். ஸோ நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு ஒரு பெட்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பெட்ரூம் தான் நம்ம ஃபைனலாக பார்த்துட்டு இருக்கிறது தேர்ட் பெட்ரூம். சரிங்களா? ஸோ இந்த பெட்ரூமில் தான் உங்களுக்கு ப்ரைவேட் டெரஸோடு இருக்குது. ஸோ பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்பேஷஸாக கொடுத்துருக்காங்க. ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அழகாக நம்மளுக்கு கபோர்ட் ஒர்க்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. உடனில் ஆல்சோ வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோவுமே இருக்குது. விண்டோவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கிரில் வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. ஸ்லைடிங் விண்டோஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. மஸ்கிட்டோ நெட்டுமே இருக்குது. சரிங்களா? ஒரு அட்டாச் பாத்ரூமும் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாச் பாத்ரூம் நல்லா பெருசாகவே இருக்குது. உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் பிளான் பண்ணியிருக்காங்க. டேப் பாயிண்ட், ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் எல்லா ஃபிட்டிங்ஸுமே இருக்குது. ஆல்சோ சீலிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா டெரஸ் பார்த்துடலாம். ஸோ டெரஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ப்ரைவேட் டெரஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெரஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவும் ஸ்பேஷியஸாக இருக்குது. நல்ல ப்ரைவசியாகவும் இருக்குது உங்களுக்கு. ஸோ பார்க்கும்போதே தெரியும். ஆல்சோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டேப் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நீங்கள் அழகாக சின்னதாக கார்டனிங் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே சூப்பராக இருக்கும். அழகாக ஒரு சிட் அவுட்டுமே நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ப்ராப்பர்ட்டி ஓரளவு பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். இதோட ஸ்கொயர் ஃபீட்ஸை பொறுத்த வரைக்கும் 1400 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்மளுக்கு பில்டப் பண்ணியிருக்காங்க. அண்ட் யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 557 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ்மே ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் per ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு 6800 சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து உங்களுக்கு நெகோஷியபிளும் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. லொகேஷன் பொறுத்த வரைக்கும் வேளச்சேரி டு தாம்பரம் மெயின் ரோட்டில் இருக்க செம்பாக்கத்தில் தான் இந்த அழகான ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ டீடைல்ஸ் மேலே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்க உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ மெயின் ரோட்ல இருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸாக்டாக 500 மீட்டர்ஸ்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்ஸாக்டாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா MAV ஸ்விம்மிங் பூல், செம்பாக்கத்தில் ஸ்விம்மிங் பூல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு இருக்குது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கோம், நாங்கள் ஒரு 3 BHKல பிராண்ட் நியூ அப்பார்ட்மெண்ட் பார்க்குறோம், அதுவும் ப்ரீமியம் ஃபினிஷிங்கில் இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி செம்பாக்கத்தில் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துக்க உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கறதுக்கு நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரம் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.